ஹாய். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 10, 11 ஆகுது. இந்த விஷயத்த என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. என் மனசில் மறுபடியும் மறுபடியும் அது தூண்டுதலாக இருக்குது. இந்த விஷயத்த சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு. இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் கண்ணார பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் நடந்திருக்கு. பூகம்பமாக இருக்கட்டும், இல்லை பலவித வானங்களில் பல ஆச்சரியமான நிகழ்வுகளாக இருக்கட்டும், அடுத்து ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு இந்த போர் நடக்கிறதா இருக்கட்டும், பல மக்களோட அழிவாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு ஏதோ உலகத்தில் கெட்டது நடக்கு அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் அவங்க இயற்கையை அழித்தாங்க, இயற்கை இப்போ அவங்கள அழிக்குது. ஒரு சிலர் ஒவ்வொரு நாட்டுக்கு நாடும் ஏதோ பிடிக்காமல் போர் நடக்குது அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் இது நாடுகளுக்கு நாடு யாரோ தூண்டி விடுறதுனால ஏற்படுற சதி, அரசியல், பாலிடிக்ஸ் இந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு சிலர் இலுமினாட்டிஸ் எங்கே பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது என்ன, இந்த பைபிள் சொன்னது என்ன, இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன அப்படின்ற விஷயத்தான் நான் சொல்ல வரேன். இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன எல்லா விஷயங்களும் தான் இப்போ பூமியில் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நடக்கவும் போகுது. ஸோ அவர் சொன்ன அநேக விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் அவருடைய வருகையும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் மாத்திரமே பெண்டிங் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த உலகத்தில் கொஞ்ச காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 50 வருஷமோ 60 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ இந்த உலகத்தில் வாழ்ந்து திரும்ப இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போக போகிறீங்க. அப்போ அந்த உடம்பு, உங்கள் உயிர், அதாவது உங்கள் உடம்புல இருந்து அந்த உயிர் வெளியே வந்ததுக்கப்புறம் உடல் எரிக்கவோ புதைக்கவோ படும். ஆனால் அந்த உயிர் அழியாது. ஸோ அந்த உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கிடணும். அந்த உயிர் நரகத்துக்கு போகணுமா பரலோகத்துக்கு போகணுமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்கள் வழிபடுற எந்த ஒரு கடவுளும் உங்களுடைய ஆத்மாவை, அதாவது உங்களோட உயிரை காப்பாற்ற முடியாது. அதை நரகத்துக்கு போகாமல் காப்பாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே ஒரு வழி. 10-11 மணிக்கு எனக்கு ஏன் இதை பற்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல, தூண்டுதலாக இருந்துச்சு. நீங்கள் தயவுசெய்து யோசிங்க, இயேசு கிறிஸ்து யாருன்னு தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உயிருக்காக தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய ஜீவனுக்காக தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஏன் அந்த விஷயங்கள் நடக்குது. இது எல்லாமே பைபிளில் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. யோசிங்க.